கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வேதத்தில் இருந்து ஒரு சிறிய பகுதிகளை வாசித்து நம்ம அதை கற்றுக்கொள்ளுவோம். இன்னைக்கு அநேகர் சபையை விட்டு, சபைக்குள் இருக்கிற ஐக்கியத்தை விட்டு, சபையில் இருக்கிற சகோதரரிடத்தில் காணப்படுகிற ஐக்கியத்தை விட்டு அவரை மறுதலித்து போற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். இது காலம் கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் பேதுரு சொன்னது போல பரியாசக்காரர்கள் வருவார்கள் என்று சொன்னது போல இன்னைக்கு அநேக பரியாசக்காரர்கள் வந்து அவர்களுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவையே விட்டு சபையை விட்டு போகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பார்க்கிற முடிந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர்கள் ஒரு தினம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவ ருசி பார்த்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவர்களை கேட்டு இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துல இந்த பைபிள்ல நாம் தியானிக்கும் போது நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தருணத்தை, ஒரு வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நிறைய பேரை சொல்லலாம். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே அவர் காணாத தேசத்தை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால கானான் தேசத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பேதுருவை எடுத்துக்கொள்ளலாம். அவர் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது விட்டுட்டு வான்னு சொன்னவனை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இன்னைக்கு அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாக பவுலை பாருங்க. ஆண்டவர் அவருக்கு தமஸ்கு வனாந்தரத்துல தரிசனமான பின்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பிடித்து கொண்டு அவரை பின்பற்றி வந்தார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள். சரியாக பயன்படுத்தாதவர்கள் விழுந்து போனார்கள். ஒரு தினம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவலா ருசி பார்த்து மறுதலித்து போனார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு கானான் நோக்கி வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கும் ஒரு தருணத்தையும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவர்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது 40 நாட்கள் கடந்து கானானுக்குள்ளே போக வேண்டியவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படையாமல் கர்த்தருக்கு முறுமுறுத்து கர்த்தருக்கு கோபமூட்டி கர்த்தர் வார்த்தைகளை அபிவிசுவாசித்து அவர்கள் 40 வருஷமாக வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து அவர்களுடைய பிணங்கள் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். அவர்கள் இயேசுவை மறுதலித்து போனவர்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத வணங்கா குலத்த ஜனங்களை இருந்து அவர் மறுதலித்து போனவர்கள் ஒரு நாளும் கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறது. முடியவே முடியாது என்று வசனம் சொல்லுது. நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் அதை யோசித்து பாருங்க. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்மளை நடத்தி செல்வருங்கிற விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். மறுதலித்து போனவர்கள் என்றால், பின்மாறி போனவர்கள் என்றால் மீண்டும் வருவது கூடாத காரியம் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்கிறது.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் மித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பே வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினிய வருமா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:26 சொல்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தெல்லாம் நம்ம அறிந்து இருக்கோம். சபைக்கு வந்து சத்தியத்தை அறிந்து எல்லாத்தையும் ருசி பார்த்து அவரை பலனை அடைந்து அவரை மறுதலித்து போனவர்கள் என்ன கிடைக்குமா? ஆக்கினி, விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினியா வருமா. ஜீவனுள்ள தேவனுடைய கரத்துல விழுவது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போவது உங்களுக்கு கோப ஆக்கினை வருவிக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனக்கு என்னான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீர்கள்? நீங்க யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, மனம் திரும்புங்க. அடுத்து வசனம் சொல்கிறது, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5:19 சொல்கிறது, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினார். தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவிகளை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறிய கடவன். யாக்கோபு சொல்கிறார், தப்பி போன மார்க்கத்திலிருந்து மீண்டும் அவர்கள் வருவதற்கு சொல்கிறார். ஆனால் அவர்கள் தப்பி போனால், சத்தியத்தை அறிந்து அவர்கள் இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போனால் அவர்கள் என்ன நிலைமை இருப்பார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆத்துமா மரணம் தான் ஏற்படுமா. நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காக இவ்வளவு பிரயாசப்படுங்க. அந்த ஆத்துமா ரட்சிப்புக்கு ஏற்றது நம்மளோட சபைகள். ரட்சிப்புக்கு ஏற்ற மகத்துவம் நம்ம கையில வைத்துக் கொண்டு நாம் என்ன சொல்லணும்? இயேசுவை மறுதலித்து சபையை விட்டு பின்வாங்கி போய் ஒவ்வொரு சபைகளாக நம்ம அழிந்து திரிந்து கொண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படையாதபடிக்கு இயேசுவையே விட்டுட்டு நம்ம அழிந்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு சொல்கிறார், என்ன கிடைக்கும்? ஆத்துமா மரணம். இந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போய்விடும். பின்மாறி போனவர்களோட நிலைமை அவர்கள் பாதாளத்துக்கு போய்விடும் என்று யாக்கோபு சொல்கிறார். மூன்றாவதாக அந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போய்விடுமா. அடுத்து சொல்லுகிறதா பாருங்க, 2 பேதுரு 2:20 சொல்கிறது. 2 பேதுரு 2:20-22 நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை போதிக்கிறது. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தலங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளை சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையில் கேடு உள்ளதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களா, இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற நீங்க மறுதலித்து போனா உங்க நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை ரொம்ப கேடு உள்ளதாக இருக்குமா. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு கீழே வசனம் சொல்கிறது, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுதை பார்க்கலும் அதை அறியாது இருந்தார்கள். அவர்களுக்கு நலமா இருக்குமா. நீங்க தெரிந்து கொள்ளாம இருந்தாலும் கூட உங்களுக்கு பரவாயில்ல போல. நீதியின் கற்பனைகளை அறிந்து கொண்டு அதை விட்டுட்டு வெளிக்கு போனால் உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு அசால்ட்டா ஒரு அற்பமாக இணைத்து கொண்டு சபையை விட்டு போகிறோம். இது சாத்தானுடைய தந்திரம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சாத்தான் நம்மை தந்திரமாக சபையில் இருந்து அவன் வெளியேற்றுகிறான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுக்கு செவி கொடுத்து நீங்கள் பின்வாங்கி போய்விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப கேடு உள்ளதா இருக்கும். உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்.
நீங்கள் இது சத்தியத்தை அறியாம இருந்தால் கூட பரவாயில்ல என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லும். நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறீர்கள்? கர்த்தரை விட்டு பின்வாங்கிற நிலைமையில இருக்கிறீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவான்னு நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவராய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே கூட நிலைத்திருப்பார்கள். எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படி பிரிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவர்கள் பிரிந்து போக மாட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, அதனால அவர்கள் நம்மை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறார். சபைக்குள்ள இருந்துகிட்டு கர்த்தரை விட்டு நீங்கள் பிரிந்து போகிறது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறது, பரம அழைப்பை நீங்கள் விட்டு பிரிந்து போகிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அவர்கள் யார்? நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் யார் என்று வசனம் சொல்கிறது? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் யாருன்னா அந்தி கிறிஸ்து. அப்ப நீங்கள் அந்தி கிறிஸ்தின் ஆவியை உடையவர்கள் இருக்கிறீர்களா? அந்தி கிறிஸ்து தான் மறுதலித்து போவான். வசனம் நமக்கு அதுதான் தெளிவாக சொல்கிறது. அந்தி கிறிஸ்தின் ஆவியை உடையவர்கள் தான் பிதாவையும் குமாரனும் மறுதலிப்பார்களாம். ரொம்ப கவனமா இருக்கணும். இனி காலம் செல்லாது, கடைசி காலமாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள். சோ முதலாவது கூடாத காரியம், 2வது கோபாக்கினி பிள்ளைகளாக இருப்பார்கள், 3வது ஆத்துமாவில மரணம் தான் அவர்களுக்கு ஏற்படும், 4வது அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் மோசமா இருக்கும், 5வது அவர்கள் அந்தி கிறிஸ்தின் ஆவியை உடையவர்கள் என்று கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களை பற்றி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதை உணர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை மீண்டுமாக கொடுக்கிறார். இருதயத்தில் உணர்வு அடைந்து கர்த்தர் பக்கமாக திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.